வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு தொடர்ந்தும் இழைக்கப்படுகின்ற நீதி சம்பந்தமாக அல்லது அநீதி சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த என்னுடைய புதுச்சே சேனலுக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, புதிய நண்பர்களையும் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய சேனலுக்கு. வீடியோக்குள்ளே போகலாம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மக்களுக்காக அநீதிக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட சம்பவங்கள் அவருக்கு வழக்குகளாக பதியப்படுகிறது. இந்த வழக்குகளில் இருந்து ஒவ்வொரு வழக்கிலேருந்து மீள்வதற்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வழக்கறிஞர்கள் லோயர்மார் பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட கட்டணங்களை அறவிடுவாங்க. அது சிலர் இலவசமாக டாக்டருக்காக வேலை செய்வதாக சொல்லியிருக்கிறார். சிலர் குறைந்த கட்டணத்தில் வேலை செய்கிறாங்க. சிலர் அளவுக்கு அதிகமான கட்டணங்களில் வேலை செய்கிறாங்க. அது அவங்களுடைய தரத்தை பொறுத்தது. ஒவ்வொரு லோயர்னுடைய தரத்தின் அடிப்படையில் அல்லது அவர்களுடைய கேஸ் வெல்கிறதன் அடிப்படையில் அந்த பண கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது அதுக்கான பேமெண்ட் பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்படுறது. ஆனால் டாக்டரை பொறுத்தவரையில் என்னென்னு சொன்னால், டாக்டரினுடைய வழக்குகள் டாக்டரை இந்த பாராளுமன்ற அமர்வுகள், அதே மாதிரி இந்த டிசிசி கூட்டங்கள், மக்களுக்கான சேவைகள், இவைகளில் இருந்து அவர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குறிப்பிட்ட திகதிகள், டிசிசி கூட்டம் வருகின்ற நேரங்களில், பாராளுமன்ற அமர்வுகள் வருகின்ற நேரங்களில் நிறைய வழக்குகள் அவர் மீது திணிக்கப்படுகிறது அல்லது போடப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. இப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு தொடர்ச்சியாக பல அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்றதில் மாற்று கருத்து இல்லை. இந்த அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீர்கொழும்பில் இடம்பெற்ற இந்த கைதிகளுக்கு இடையிலான போராட்டம் கிட்டத்தட்ட 35-40 பேரா, 25 பேருக்கு மேற்பட்டவர்கள் மரணமாகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பத்தில் 2-3 பேர்களுக்கு இடையிலான கைகலப்பாக மாறிய இந்த கைகளுக்கு இடையிலான போராட்டம் அங்கே இருக்கின்ற காவலாளிகள் அல்லது அங்கே பணிகின்ற உத்தியோகத்தர்களினுடைய துப்பாக்கி சூடு காரணமாக கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேற்பட்டவர்கள் மரணமாகி இருப்பதாக சொல்லப்படுறது. இது திட்டமிட்ட ரீதியில் இடம்பெற்ற கொலையாக அரசியல் எதிர்க்கட்சிகள் பார்க்கின்றார்கள். ஆனால் இந்த எதிர்க்கட்சிகள் அதை ஒரு திட்டமிட்ட கொலையாக பார்த்தாலும் இதை சரியான முறையில் வழிநடத்தல நீதியரசர், நீதிக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சர் நாணயக்கார இதை சரியான முறையில் நடத்தலை அப்படின்ற ஒரு குற்றமும் இங்கே முன்வைக்கப்படுறது. உண்மையில் இந்த குற்றத்துக்கு அவர் சரியான முறையில் அங்கே இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்களை வழி நடத்தி இருந்தால் இந்த துப்பாக்கி பிரயோகமோ அல்ல இந்த 25 உயிர்களோ பறிக்கப்பட்டிருக்க மாட்டாது. இதை சரியான முறையில் கையாண்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் எதிர்கட்சிகளினால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது, மாபெரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுக்கு அனுர அரசாங்கம் தான் பொறுப்பு கூறணும் அப்படி என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகிறதையும் நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் இதே கருத்தை தான் முன்வச்சிருந்தார். அதாவது சரியான முறையில் இந்த பிரச்சனையை வழிநடத்தல இதனுடைய முழு பொறுப்பையும் அனுர அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். அனுர அரசாங்கம் இதை பொறுப்பேற்பது மட்டும் இல்லாமல் இதுக்கு பொறுப்பு இந்த 25 உயிர்களுடைய மரணம், அந்த சிறையில் இடம்பெற்ற அந்த மரணத்தினுடைய அத்தனை உயிர்களுக்கும் இவர்களே பொறுப்பு கூறணும் அப்படின்னு சொல்லப்படுது. மரணித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா 5 லட்சம் ரூபா பணம் கொடுக்கப்படுவதாக மிகுதி இது சம்பந்தமான மிகுதி விவரங்கள் வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக எவ்வளவு கொடுப்பது அப்படின்னு சொல்லி சங்கம் தீர்மானிங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய இந்த இடத்துல என்னுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக தன்னுடைய காணிக்குள்ள நின்று கல்லால் எறிகின்ற பொழுது அந்த கல்லால் எறிகின்ற அந்த பெண்மணியிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னிடம் இருந்த தன்னுடைய பாதுகாப்பு துப்பாக்கியை வெளியில் எடுத்த பொழுது இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் கல்லால் எறிஞ்சுதான் பதில் பிரயோகம் செஞ்சிருக்கணுமே ஒழிய துப்பாக்கி காட்டியது தப்பு அப்படி என்று சொல்லி அதனால் துப்பாக்கி, அதாவது பாதுகாப்பு துப்பாக்கியை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வாங்கி வச்சிருக்கின்ற இந்த விஷயம், இது சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டு
டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். குறிப்பிட்ட அந்த பெண்மணி அவர்கள் வந்து செய்த சுத்துமாத்து விளையாட்டுகள், தன்னுடைய பேர்த்திய மகளின் மகளை தூக்கிக்கொண்டு நீதிமன்றத்தில் போய் நின்று தன்னுடைய தற்பாதுகாப்புக்காக நீதிமன்றம் போனோம். இப்படி நிறைய விஷயங்களை அடிக்கிட்டு போகலாம். இப்போ நான் என்னுடைய இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நீதிமன்றத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு முன்வைக்கப்பட்ட நீதி, அதாவது வந்து ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு கல்லால் அறிகின்ற பொழுது அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் தன்னிடம் இருக்கின்ற துப்பாக்கியை எடுத்த பொழுது அவர் மீது வழக்கு பதிவுகள் செய்யப்படுகிறது காவல்துறையினால். ஆனால் ஒரு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு கைதிகளாக சொல்லப்படுகின்ற கைதிகள் சிறைச்சாலையில் அடைத்து வைத்த பொழுது அவர்களுக்கு அங்கே ஒரு கைகலப்புகள் வருகின்ற பொழுது அதை கைகலப்பாக அதை நிப்பாட்டாமல் எதுக்காக இங்கே துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது அப்படி என்று சொல்லி தெரியவில்லை. அப்படி நடத்தப்பட்டு இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்கிறது வந்து குறிப்பிட்ட நிதியமைச்சர்கள் மேலே தான் இது முழுதான தவறு, அவர் தான் இதை சரியான முறையில் கையாண்டிருக்க வேணும், அவரைத்தான் இது வந்து சிறைக்கு அவரைத்தான் போட்டு இதுக்கு சரியா நீதியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கின்ற பொழுது எதிர்த்தரப்பாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஒரு தீர்ப்பையும், அதே மாதிரி ஆளும் தரப்பாக இருக்கின்ற அமைச்சர்கள் அல்லது அவர்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தீர்ப்பையும் வந்து சட்டம் சொல்கிறது. அப்படின்ற பொழுது சட்டத்தில் வந்து இங்கே எல்லாரும் சமனாக மதிக்கப்படுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இந்த விஷயம்தான் உதாரணமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. இதற்கு முதல்ல வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் லைட் போட்டு வாகனத்தை ஓடினா அவர் மீது தண்டப்பணம் நீதிமன்றம் வழக்கு போட்டு தண்டப்பணம் வரவிடுகிறார்கள். அதே மாதிரி ஆளுந்தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போனால் அதை வந்து கண்டுகொள்வதில் விடுகிறது. அல்லது வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் வாகனம் ஒன்றை கொண்டு போயிட்டு ஒரு அவசரமாக நிப்பாட்டின உடனே அந்த இடத்துல வழக்கு அவர் போட்டு அவரை வந்து ஜெயிலில் தள்ளணும்னு நினைச்சது. ஆனால் அதே தவிர வந்து ஆளுந்தரப்பு செய்கின்ற பொழுது அதை கண்டுகொள்ளாமல் விடுகிறது. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்களாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த அரசியல் பரப்பில் வந்து தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட வழக்குகளை வந்து அரசாங்கம் போடுறது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஊழலுக்கு சம்பந்தமாக இவர் விஷயங்களை, அதாவது வந்து ஊழல்களை கண்டுபிடிக்கணும் என்பதற்காக ஆதாரங்களோடு கொண்டு போய் கொடுத்த பொழுது ஊழல்வாதிகளுக்கு சார்பாக சட்டம் செயற்படுகிறது. அல்லது ஊழல்வாதிகளுக்கு சோரம் போகக்கூடிய அரசியல்வாதிகள் சேர்ந்து நின்று கொண்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக செயற்படுவது, இப்படியாக நிறைய விடயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு உண்மையாக நேர்மையாக உழைக்கின்ற அரசியல்வாதி ஒருவருக்கு அவருடைய அரசியல் பயணத்தில் எவ்வளவோ முட்டுக்கட்டைகள், எவ்வளவோ வழக்குகள், அது மட்டுமில்லாமல் இவற்றில் போடப்பட்ட பல வழக்குகள் ஆளும் தரப்பினால் போடப்பட்டதாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறார். இது அநீதிக்கு எதிராக உண்மையில் போடப்படுகின்ற வழக்குகள் அல்லது இந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு போராடுகின்ற ஒரு மனிதருக்கு எதிராக போடப்படுகின்ற வழக்குகளாக இந்த வழக்குகள் இருக்கிறது. அண்மையில் கூட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த வழக்குகளை நான் வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சா நான் அவர்களிடம் வந்து சூரம் போயோ அல்லது அவர்களிடம் தலையாட்டி பொம்மையாக இருந்து கொண்டு இந்த விடயங்களை நான் உங்களுக்கு சார்பாக கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வழக்குகள் ஒவ்வொன்றாக என்னை விட்டு நான் அவர்களுக்கு முன்னால் நின்று போய் மண்டியிட்டு வாய் மூடிக்கொண்டிருந்து எல்லா விஷயங்களுக்கும் தலையாட்டி பொம்மையாக இருக்க வேண்டும். அதற்கு நான் விரும்பவில்லை. அதை விட தனி மனிதனாக நின்று கொண்டு எத்தனை வழக்குகள் விழுந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்த்து போராடி உண்மையை நிலைநாட்டி ஒரு சில மக்களுக்காவது அல்லது வாழுகின்ற அடித்தட்டு மக்களுக்காக என்னால் முடிஞ்ச இந்த அரசியல் பயணத்தில் செய்யக்கூடிய நல்ல விடயங்களை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான நித்திரை, நிம்மதியான உணவு, அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்துவிட்டு அதுக்கப்புறமாக அடுத்த சந்ததியினரோ அல்லது அதுக்கு அடுத்ததாக வருகிற சந்ததியினரோ தமிழ் தேசிய சம்பந்தமாக போராடட்டும். என்னால் இந்த வாழ்க்கையில் இப்போ இருக்கிற மக்களினுடைய அடித்தட்டு மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னால் முடிஞ்சவரை நான் போராடி விட்டு தான் இந்த அரசியல் பயணத்தை விட்டு வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லி சத்திய பிரமாணம் செய்கிற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வரார். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவராலும் செய்யப்படுகின்ற அநீதிகள் அல்லது இந்த அநீதிக்கு எதிரான இந்த விடயங்கள் வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அந்தளவுக்கு போராடுகின்ற ஒரு மனுஷனாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இருக்கிறார். அப்படின்ற பொழுது
ஆதரவாளராக அல்லது அவருக்கு ஆதரவாக இருப்பவனாக உண்மையில் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கிறது. நான் நிறைய பேர் அதை இன்னும் புரியலை அப்படின்றதான் வேதனையான ஒரு விஷயம். பார்க்கலாம், டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு எதிராக அவருடைய நீதிக்கான குரலாக ஒலிக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக அநீதியாக இடம்பெறுகின்ற இந்த விஷயங்களுக்கு என்றைக்கு ஒரு நாள் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ விடைபெறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் என்கிற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.